டெப்ட் ஸ்பைரல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. இந்த டெப்ட் ஸ்பைரலில் யார் மாட்டிட்டாங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா மாட்டிட்டாங்க. ஸோ இந்த டெப்ட் ஸ்பைரல்லேருந்து அமெரிக்கா தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இப்போதைய இந்த முடிவுகளில் மாற்றம் அப்படிங்கிறது உருவாகணும். அப்படி இல்லையா டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற பபுள் வெடிக்கும். இந்த பபுள் வெடிச்சிச்சுன்னா அமெரிக்காவுக்கு அடுத்த கொஞ்சம் வருடங்கள் எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க மக்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக சொல்லலை, இது எல்லாத்துக்குமே டேட்டா அப்படிங்கிறது நம்மகிட்ட ப்ரூஃபாக இருக்குது. அதை விட இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் எடுத்த ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். வால்மார்ட்டுக்கு போகிறாரு, வீடியோ எடுக்கிறாரு, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அமெரிக்காவினுடைய நிலைமை இதுதான், வரக்கூடிய வருடங்கள் இதை விட ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கிறார். அதோடு மட்டும் நிறுத்தாமல், நான் சொல்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே கிட்ட இருக்கக்கூடிய வால்மார்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கோ போய் ரேட் அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்கிறார். அவர் வெளியிட்ட வீடியோ என்ன, அது என்ன டெப்ட் ஸ்பைரல், அது என்ன டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பபுள், இப்படின்னு சொல்கிற 3 விஷயத்தை நாம் இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய டேரிஃபால் இந்தியாவுக்கு பாதிப்போ இல்லையோ அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள். மேற்குலக நாடுகள்லேருந்து நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க, கடன் வாங்கக்கூடிய மாநிலத்திலேருந்து நாடுகள்லேருந்து நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கானது தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சாண்ட்லர் அப்படிங்கிறவர் தான் வால் ஸ்ட்ரீட்டுக்கு போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய விலைப்பட்டியலை அவர் வெளியிடுகிறார். அப்படி வெளியிடும்போது அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு பொருளுடைய விலை அப்படிங்கிறது எழுதியிருக்கு, அதை கிழிச்சிட்டு இன்னொரு பொருளுக்கு விலை அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. Guys, the tariffs are in active effect. Look at these clothes in Walmart. இரண்டுமே ஒரே பொருள் தான், பட் முன்னாடி இருந்த ஒரு விலை இப்போது இருந்த விலை அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் வால்மார்ட்டில் ஆடைகளை பாருங்கள், விலை இருக்கும் கீழ்ப்பகுதி கிழிக்கப்பட்டுள்ளன, ஆனால் மிஸ் ஆன ஒரு டேகை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மிஸ் ஆன சில டேக்ஸை மட்டுமே எடுக்கிறார். எடுத்துட்டு பழைய விலை $10.98, புதிய விலை $11.98, கிட்டத்தட்ட $1 அளவுக்கு விலை உயர்ந்து இருக்கிறது. அப்படின்னா அடுத்ததா இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு விலை $6.98 இருந்திருக்கு, ஆனால் இப்போ புதிய விலையாக $10.98 உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 57% விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. ஸோ ஆவரேஜாக 57% 80% வரை வால்மார்ட்ல விற்கப்படக்கூடிய துணிகளுடைய விலை அதிகரிச்சிருக்கு. Here's a backpack that was $19.97, now it's $24.97. While in the store we saw anywhere from $1 to $8 price increases across products all over the store. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையுமே கூடுதலாக அமெரிக்கர்கள் தான் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அமெரிக்கர்களே உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிட்ட இருக்கக்கூடிய வால்மார்ட் இல்லாட்டி மிகப்பெரிய நிறுவனங்களை போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய விலை மாற்றத்தை கொஞ்சமாக நீங்கள் கம்பேர் பண்ணாலே அமெரிக்கர்கள் எவ்வளவு அதிகமாக சுரண்டப்பட போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சொல்லி ஒரு வீடியோவை வெளியில் விடுறார். இந்த வீடியோ படு வைரல். எல்லா அமெரிக்கர்களும் கீழே வந்து கதறாங்க. ஆமாம், நேற்று வர $12 இருந்துச்சு, இன்னைக்கு அது $16 மாறிடுச்சு, ஏன் ஒரே நாளில் $4 உயர்ந்தது, இப்படிங்கிற பல கேள்விகள் வருது. இந்த கேள்விகளுக்கு பதிலை நாம் பார்த்துடலாம். வால்மார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டுங்க, ஏற்றி விடாதீங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 50% டேரிஃப் விதித்திருக்கிறார். ஸோ உங்களுடைய பொருளை எப்படி நாங்கள் எடுப்பது, அந்த எடுத்து நாங்கள் எப்படி டேரிஃபை சப்மிட் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே அமெரிக்கா வைத்திருப்பதால் எங்களால் உங்களுடைய ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் அங்கே போகலை, நம்ம மட்டும் கிடையாதுங்க, மொத்தம் 90 நாடுகளுக்கு அமெரிக்கா இதே மாதிரி வரி விதித்திருக்கிறார்கள். இதில் பிரேசில் இருக்காங்க, இலங்கை இருக்காங்க, சீனா இருக்காங்க, அடுத்தபடியாக பார்க்க போனால் பங்களாதேஷ் இருக்காங்க, வியட்நாம் இருக்காங்க, இப்படின்னு சொல்கிற பல நாடுகள் இருக்காங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் அங்கே போகாததுனால விலை உயரும் அப்படிங்கிற அபாயம் அமெரிக்கர்களுக்கு தெரியும். விலை உயர்ந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஃபெட் அமைப்பிடம் எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்துங்க, நீங்கள் டூ ஸ்லோவாக இருக்கீங்க ஃபெட் அமைப்பு, அந்த டூ ஸ்லோ ப்ராசஸை இனிமேல் என்கிட்ட காண்பிக்கக்கூடாது, உடனடியாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். நாம் இந்த இடத்துல மானிட்டரி பாலிசினா என்ன, அதே மானிட்டரி பாலிசிக்குள்ள இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அவங்களுடைய தலையீடை கொடுத்தால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி பறிபோகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம்.
ஸோ அந்த மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவாங்க. அதில் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டுக்கு சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்கும், அமெரிக்காவுக்கு ஃபெட் அமைப்புன்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஃபெட் அமைப்பு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதை குறைக்கணுமா கூட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய சகாக்கள் அவங்க கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெண்டிங்ஸை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறதும் எந்த மாதிரி அலவன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத ஃபெட் சிஸ்டம் கையில் வச்சிருக்கும் போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்க, அது என்னுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இதை வெளிப்படையாக பார்க்கும்போது வெளியிலேருந்துலாம் நம்ம பார்க்கும்போது பரவாயில்லையே, மனுஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண சொல்கிறாரு, அப்படி கம்மி பண்ண சொல்கிறதுனால மக்களுக்கு நல்லது தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தோன்றல் உருவாகலாம். ஆனால் இந்த இடத்துல எக்கானமியை நம்ம சரியாக படிக்கலை அப்படிங்கிறத இங்கிருந்து நீங்கள் உணர போகிறீங்க. ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்துறதுனால, ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்துறதுனால என்ன நடக்கும்? ஒரு சைக்கிள் உருவாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் போது பேங்க்ஸ் என்ன செய்வாங்க? ஃபெட் அமைப்பிடம், நம்ம ரிசர்வ் பேங்க்னே வச்சுக்கலாமே, ரிசர்வ் பேங்க் நம்முடைய ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இந்த மாதிரி பேங்குக்கு குறைந்த வட்டியில் பணத்தை கொடுக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிருச்சுல, அப்போ பேங்க்ஸும் அந்த ஃபெட் அமைப்பிடம் இருந்து பேங்க்ஸும் என்ன செய்வாங்க? குறைந்த வட்டியில் பணம் வாங்குவாங்க. இங்கே தான் குறைந்த வட்டியில் பணம் கிடைச்சிருச்சுல, இவங்க பணம் சம்பாதிப்பதற்கு மக்களுக்கு என்ன செய்வாங்க? குறைந்த வட்டியில் நிறைய லோன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லி வட்டி விகிதம் ஒன்று சொல்லுவோம்ல, அது குறையும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும், இதனுடைய இஎம்ஐ எல்லாம் கம்மியாகும். ஏகப்பட்ட லோன் கால்ஸ், சார் உங்களுக்கு லோன் அவைலபிளாக இருக்குது வேணுமா அப்படிலாம் சொல்லி கேட்டு வருவாங்க. அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு பாரோயிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப லோவாக கிடைக்கும் கடன் வாங்குறது. அதே நேரத்தில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபெட்டு ஒரு 5% இல்லாட்டி ஒரு 10%, 1% அளவுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும்? பேங்க் எல்லாரும் பதறுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சு சென்ட்ரல் பேங்க் கிட்ட. அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோ இல்லாட்டி ஐசிஐசி என்ன செய்வாங்க? உடனடியாக லோன் கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. சீக்கிரமாக லோனை கலெக்ட் பண்ணுறதுக்கு, மக்களிடம் லோனை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர ஈஸி லோன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்? லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகும்போது தான். ஸோ ஃபெட் அமைப்பு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்திட்டாங்கன்னா மக்களிடம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது பெரிய சிக்கல். இப்போ அமெரிக்கர்களிடம் பணப்புழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, ஆனால் விலை அப்படிங்கிறது ரொம்ப கூடி இருக்குது. பணப்புழக்கம், விலை கூடியிருக்கு, இது இரண்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான். பண வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் இப்போ அமெரிக்காவினுடைய அந்த பபிள் எப்போது உடைய போகிறது அப்படிங்கிறது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபெட் அமைப்பிடம் அமெரிக்கா என்ன கேட்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது ஏகப்பட்ட பணம் மக்களிடம் பணப்புழக்கமாக அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்முடைய சென்ட்ரல் பேங்க் இல்லாட்டி அந்த ஃபெட் அமைப்பு இது இரண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அவங்களும் அச்சடித்து தான் வெளியில் இறக்குவாங்க பணத்தை. ஏன்னா மக்களிடம் அதிகமான பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கிற போது இன்னும் பணம் தேவைப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக பணம் அப்படிங்கிறத அச்சடித்து வெளியில் விடுவாங்க. ஸோ எல்லார்ட்டையுமே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது தக்காளி 1 கிலோ வாங்குறதுக்கு 10 பேர் இருந்த நேரத்தில் 1 கிலோவை 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ 10 பேர் வந்துட்டாங்க. அதே 1 கிலோ தக்காளியை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் ஒரு 10 பேர் தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ 1000 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி விற்கப்படும் போது சாதாரண மனிதர்கள் ஒரு 100 ரூபாய்லாம் கையில் வச்சுருக்கிறவங்க அந்த தக்காளியை வாங்க முடியுமா? இல்லை. ஸோ பணத்தை அதிகமாக ஒரு பொருளுக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு வரும். இப்போ நேராக அந்த வால்மார்ட் விஷயத்துக்கு வாங்க. $10 விற்கப்பட்ட ஒரு துணி $15 விற்கப்படும் போது அதே துணி தான் கிடைக்குது, ஆனால் கூடுதலான பணத்தை மக்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கூடுதலான பணத்தை மக்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்குன்னா அந்த மக்களுடைய சேவிங்ஸிலிருந்து அந்த மக்களுடைய அசட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இது சுரண்ட ஆரம்பிக்கும். அமெரிக்கர்கள் சேவிங்ஸே இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் அமெரிக்கா வாங்கி இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியலை. ஸோ இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் நேரடியாக கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மிப்படுத்துறதுனால மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு போர்வையில் மட்டும்தான் ட்ரம்ப் அவர்கள் இதை பேசிகிட்டு இருக்கார். ஆனால் உண்மை அது கிடையாது. அமெரிக்கா இதுவரையிலும் வாங்கியிருக்கக்கூடிய கடன் 37 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 37 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இதில் 1% அளவுக்கு அவங்க வட்டி குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட வருஷத்துக்கு 370 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்காவால் சேவ் பண்ண முடியும்.
அதாவது ஃபெட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது இவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்ல. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறது 1% இருந்தால் கூட 370 பில்லியன் அமெரிக்க டாலர் வட்டி கட்டுதல் அப்படிங்கிறத அமெரிக்கா தடுக்க முடியும். இந்த 370 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் கோடி ரூபாய். அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு வருடத்திற்கு தேவையான டிஃபென்ஸ் இருக்குல்ல, மிலிட்ரி டிஃபென்ஸ் சொல்லும்ல, அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் தான் 370 பில்லியன் அமெரிக்க டாலர். கிட்டத்தட்ட அந்த 370 பில்லியன் அமெரிக்க டாலரை வட்டியாக மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க. 1%க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 370 பில்லியன் அப்படிங்கிறது 37 ட்ரில்லியனுடைய 1%. ஒருவேளை 2%, 3% அப்படின்னு சொல்லிலாம் வட்டியை கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது அமெரிக்கா கடனுக்கான வட்டி மட்டுமே கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபெட் அமைப்பு அவங்களுடைய வட்டியை குறைத்தால் மக்களுக்கு மட்டும் கிடையாது நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது. கவர்மெண்ட்டும் கூடுதலாக பணத்தை வாங்க முடியும். பேங்குக்கிட்டேருந்து ஃபெட்டுகிட்டேருந்துலாம் கூடுதலாக வட்டி கம்மி தானே, எனக்கு கொஞ்சம் பணம் தா அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லையேப்பா நான் அச்சடித்து தரேன்னு சொல்லி ஃபெட்டு பணத்தை அச்சடித்து கொடுப்பாங்க. மறுபடியும் இங்கே இன்ஃப்ளேஷன் கூடும், மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாகும், பொருளினுடைய அளவு கம்மியாகும். அப்படியே நிப்பாட்டு விக்கி, பொருளினுடைய அளவு கம்மியாகும்னு சொன்னியே. எஸ், 1 கிலோ தக்காளியை தானே 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ தான் நீ தக்காளிக்கு டேரிஃப் போட்டுட்டில்ல, அப்போ இந்த தக்காளி எங்கேருந்து வரணும்? இந்தியாட்ட இருந்தோ இல்லை வேறு ஏதோ, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு ஏதோ ஒரு நாட்டிடம் இருந்து வரணும். ஆனால் நீ 100% டேரிஃப் 50% டேரிஃப் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்வாங்க? வேறொரு மார்க்கெட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறாரு, நம்ம மார்க்கெட்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒரு நாடு இல்லைனா இன்னொரு நாடு நம்மகிட்ட பொருள் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. சொல்லப்போனால் பல நாடுகள் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம், அது தவறே கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம அப்படி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்களை பிற நாடுகளுக்கு நம்மளால் டைவெர்ட் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்காவுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். நானும் அதே தான் சொல்கிறேன். இங்கே 1 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணதுனால அமெரிக்கர்கள்ட்ட பணம் வந்து விட்டாலும் அந்த தக்காளி உங்கள் நாட்டுக்கு வராததுனால 37 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வாங்கியிருக்கக்கூடிய இந்த நாடு இந்த வருடம் மட்டுமே 5.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். 5.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை கடன் வாங்குறாங்கல்ல, அப்போ இந்த 5.7 ட்ரில்லியன் வாங்கக்கூடிய கடனையும் நல்ல ஸ்பெண்டிங்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரோடுக்கு, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, மெடிக்கலுக்கு, முட்டை வாங்குறதுக்கு இதுக்கு அமெரிக்கா பயன்படுத்துவாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்களால பயன்படுத்த முடியாது. ஏன்னா 5.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வாங்கினாலும் அதில் பாதிக்கும் அதிகமான தொகையை வட்டி கட்டிட்டு வெறும் 1.9 இல்லாட்டி 1.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை மட்டும்தான் அமெரிக்க அரசாங்கத்தால் பயன்படுத்த முடியும். ஏன்னா கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்க, பாரோயிங் அப்படிங்கிறத வாங்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்துலையும் 5.7 ட்ரில்லியன் நாங்கள் கடன் வாங்க போகிறோன்னு சொன்னால் அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு மீதம் இருக்கும் தொகையை தாடா அப்படின்னு சொல்லி 1.7 ட்ரில்லியனுக்கு மட்டும் இவங்க செலவுகளை செய்வாங்க. அப்போ வருஷம் இவங்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்களே விக்கி. 37 ட்ரில்லியன் ஆச்சு, அடுத்ததாக ஒரு 40 ட்ரில்லியன் ஆகும். ஆனால் ஃபெட் அமைப்பிட்ட தான் எப்போ வேணாலும் ஒரு இயந்திரம் இருக்குல்ல, அதுலேருந்து டாலர் அச்சடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு பீக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த பீக் பாயிண்ட் அப்படியே ஒரு தடுமாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு. அப்போ இந்த டாலரை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், இந்த டாலரை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகள், இவங்க மத்தியில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வலைகள் இருக்குல்ல, டேரிஃப், உன் நாட்டுக்கு எதிராக நான் இதை செய்வேன், அந்த நாட்டுக்கு எதிராக இதை செய்வேன். ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது, அமெரிக்காவுடனான அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு. 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு கோல்டு வார் வந்துச்சு. அந்த கோல்டு வார் டைமில் அமெரிக்கா மீது பிற நாடுகள் எப்படி சந்தேகமாக ஒரு பார்வையை பார்த்தாங்களோ அதே மாதிரி அதை விட கூடுதலான சந்தேக பார்வை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இப்போ கன்னி வெடியில் காலை வச்சுட்டாங்க. இந்த கன்னி வெடி அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபெட்டு தான், அந்த ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணினாலும் பணப்புழக்கம் அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமாகும் போது மக்களுக்கு தேவையான பொருளை அமெரிக்காவால் கொடுக்கணும். ஆனால் ஏகப்பட்ட பொருளுக்கு டேரிஃப் கொடுத்துருக்கனால அந்த பொருள் வராது. எகைன் அங்கே இன்ஃப்ளேஷன் ஸ்டிமுலேட் ஆகலாம், பெரிய அளவில் பிரச்சனையாக மாறலாம். இல்லை ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் கூட்டுறோம் அப்படின்னு சொன்னால் எகெயின் மக்கள் எல்லாம் கோபப்படுவாங்க, லோனே கிடைக்காம லோன் அலைவாங்க மக்கள் எல்லாரும். அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை விட பூதாகரமாக இருக்கும். இதெல்லாம் சமாளிக்கணும்னா சீக்கிரமாக அமெரிக்கா அவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் பிளான்ல இருந்து ஒரு யூடர்னை போட்டு நார்மலான ஒரு பிஸ்னஸுக்கு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லையா டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த பபுள் வெடிக்கும்.
அந்த பபிள் வெடிக்கும்போது நான் சொல்கிறேன், அமெரிக்காவில் திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், பணம் இல்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், பொருள் இல்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாகும். இந்த நேரத்தில் அமெரிக்காவை வல்லரசாக பார்க்க மாட்டாங்க. அமெரிக்கா நம்ம முதுகில் குத்திய நாடு, அமெரிக்கா நம்மை நம்ப வச்சு ஏமாத்தின நாடு, அமெரிக்கா நண்பனாகிய இந்தியாவுக்கே இவ்வளோ பெரிய டாரிஃபை விதித்த நாடு அப்படின்னு சொல்கிற பல பழிச்சொல்கள் அமெரிக்கா மீது இருந்திருக்கும். இது எல்லாம் கணக்கில் கொண்டு ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுப்பாரா, இல்லை இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ டெப்ட் ஸ்பைரல் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கடன் வாங்கி மறுபடியும் அந்த கடன் கட்டுறதுக்கு பதிலாக ஓவராக அமெரிக்கா அரசாங்கம் கடன் வாங்குகிற அளவை விட கூடுதலான அமௌண்ட்டை அவங்க டெப்ட்டுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வர்ற வருமானத்தை விட கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டேக்ஸ் வழியாக தானே வருமானம் வருது, அதை விட கூடுதலாக அமெரிக்க அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், மறுபடியும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு ஸ்பைரலாக சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஏகப்பட்ட தொல்லைகள் அமெரிக்காவுக்கு வரப்போகுது. அமெரிக்கா விழிப்புடன் செயல்படுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு. 1க்கு 2 முறை கேளுங்க. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணி வெடி ரெடி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் அவங்களுக்கான டைம் பாம் டிக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருக்கு. எப்போ வெடிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.